எங்கு போக வேண்டும்? ஆதிகேசவன் அதிர்ச்சியுடன் கேட்டார். வெளியே போய் கிராம அதிகாரியிடம் பேசி உனக்கு ஒரு குதிரை சம்பாதித்துக்கொள். நாம் இருவரும் குடந்தை நோக்கி போவோம். குமுதினி நாளையோ நாளை மறுநாளோ பஞ்சவன் மாதேவியிடம் பேசி இந்த செய்தியை பற்றி மேற்கொண்டு ஏதேனும் தகவல் இருந்தால் விசாரித்து உடனடியாக ஒரு ஆள் மூலம் குடந்தைக்கு அனுப்ப வேண்டும். குடந்தையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாம் பயணம் செய்வோம். என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஆதிகேசவன் கேட்டார். கருவூர் தேவர் குடந்தைக்கு அருகே உள்ள கிராமத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அவர் உடையாலூரில் அவர் மாளிகையிலேயே தங்கியிருக்கலாம். அப்படி இருப்பின் அவரை நேரே பார்த்துவிட்டு பேசிவிட்டு வர வேண்டும். இந்த காரியம் அத்தனை முக்கியம் என்று நினைக்கிறீர்களா? முக்கியம்தான். அரசருக்கு ஆபத்தெனில் நாம் பரபரக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது அரசருக்கு ஆபத்து தரும் என்று நினைக்கிறீர்களா? ஆதிகேசவன் பணிவாக கேட்டார். தெரியவில்லை ஆதிகேசவா. யார் செய்கிறார்கள், எவ்வளவு உக்கிரமாக செய்கிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் ஆறுதலாக இருக்கிறது. அந்த ஆபத்துதவி படை வீரர்களிடமிருந்து மதுராந்தக கண்டராதித்த தேவர் தப்பித்து தகவல் அனுப்பியிருக்கிறார் என்பதே சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. அந்த சதி செயலில் அவர் இல்லை என்பதே கேட்பதற்கு நிம்மதியாக இருக்கிறது. இரத்த பந்தம் உள்ள உறவுகள் அபிசார ஹோமம் செய்தால் அது வேகமாக பலிக்கும். வெறும் எதிரிகள் செய்தால் சற்று தாமதமாகும். இது நடக்கும் என்றா நினைக்கிறீர்கள்? எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு புரியவில்லை ஆதிகேசவா. வேலை தெரிந்தவர்கள் இம்மாதிரி விஷயங்களை வெகு நிச்சயமாய் செய்து முடித்து விடுவார்கள். பிரம்மராயர் சொன்னார். நம் மன்னர் சிறந்த சிவபக்தராயிற்றே. அவருடைய பக்தியை மீறியும் அவரை இந்த விஷயங்கள் தாக்கக்கூடும். காபந்து செய்ய கருவூர் தேவர் போன்றவர்களால் தான் முடியும். யார் எங்கே செய்கிறார்கள் என்று தெரிந்து படையெடுத்து அழித்துவிட்டால் அது இன்னொரு வித்தை. அதற்கு முன் இதை கருவூர் தேவரிடம் போய் கேட்டுக்கொண்டு வந்து விடுவோம். நீங்கள் 1.5 நாழிகைதான் உறங்கி இருக்கிறீர்கள். அதற்குள் மறுபடியும் கண் விழித்து விட்டீர்கள். உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? பிரம்மராயரை பார்த்து குமுதினி பிரியமாக கேட்டாள். எப்போது அரசாங்க அதிகாரியாக பதவி ஏற்றேனோ அப்போதே நல்ல உணவும் நல்ல உறக்கமும் என்னை விட்டு நகர்ந்து விட்டன. மன்னர் என்பவர் உறங்காமல் தன்னுடைய கடமைகளை ஓடியாடி செய்கிற போது ஒரு அதிகாரி எப்படி உறங்க முடியும்? மன்னரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை. சோழ மக்களை